குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேட்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்டால், ஆழமாக கேட்டால், நம்பிக்கையுடன் கேட்டால், ரொம்ப முக்கியம். நம்பிக்கையுடன் கேட்டால், விசுவாசத்துடன் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் தான் தரணும், வேறு யாரும் தர முடியாது. நான் நம்பிக்கையோடு தான் கேட்கணும். நம்பிக்கையே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று கேட்குறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், எந்த பிரயோஜனமும் இருக்காது. கண்ணை மூடி நம்புங்க. ஏன்னா 20 வருஷம் ரிசர்ச் நாங்கள் பண்ணியாச்சு, நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. 25 வருஷம் நாங்கள் இதை அனுபவிச்சாச்சு. அனுபவித்து புரிஞ்சு தெரிஞ்சு தான் சொல்கிறோம். நீங்கள் இன்னும் அனுபவிக்கலை, நாங்கள் அனுபவிச்சாச்சு. அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறத 100% நம்புங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ண உட்காராதீங்க. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண உட்காந்துடுறீங்க. நாங்கள் சொன்னோன்னு நம்புங்க. நாங்கள் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு. நீங்கள் போய் திருப்பி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்கள் தலையை புண்ணாக்காதீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. நாங்கள் ஆல்ரெடி 20 வருஷம் வீணாக்கிட்டோம். 25 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் வீணாக்காதீங்க. வீணாக்காமல் நீங்கள் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதை முழுசாக நம்பணும். சொல்கிறத 100% நம்பணும். நம்பாதவர்கள் ஓடி போவார்கள், அவர்களுக்கு தான் நஷ்டம். நம்பி ரொம்ப ஆழமாக நம்பி கேட்டிங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் வித்தியாசம் வராததுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டதே கிடையாது. சரி, அந்த மாதிரி விஷயம் அப்போ கேட்கும்போது நீங்கள் அதை நம்பணும். அதை நம்பாமல் உங்கள் பழசையே நம்பிக்கிட்டு இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி போகவே மாட்டீங்க. முன்னாடி போய் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணுன்னா, இந்த பிரச்சனைலாம் விடுதலை வரணுன்னா, எல்லா பிரச்சனையும் வெளியே வரணுன்னா நம்பிக்கையோடு கேட்கணும். அதில் தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். முதல்ல இந்த 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 கடமைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். கடமைக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிவிட்டு அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க யாருமே எதையுமே ஆழமாக பார்த்ததும் இல்லை, நம்பினதும் இல்லை, நினைத்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, புரிந்ததும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை. கடவுளுடைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துக்கு விட்டு போனால் நிச்சயமாக அற்புதமான ஒரு இடம் இருக்குது, அற்புதமான பேலஸ் நமக்காக கட்டியிருக்காருன்றது நம்ப மாட்டாங்க. சொன்ன உடனே கிண்டல் பண்ணுறது. இதுதான். இந்த நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது இவங்களுக்கு. இவங்க நம்பிக்கை இல்லாமல் வெறும் சாமி மாத்திரம் கும்பிட்டுட்ருக்காங்க. நம்பிக்கையோட சில விஷயங்கள்லாம், தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லும்போது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக இந்த வாழ்க்கை முடிஞ்சோன்னா ஒரு அற்புதமான பேலஸ் வாழ்க்கை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. கவலை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நிம்மதியாக, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், எந்த விதமான சிந்தனை இல்லாமல், வெறும் சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம் மட்டும், என்ஜாய்மெண்ட் மட்டும், ஜாய் மட்டும், முழுசாக நிரம்பின, அதுவும் காலாகாலமாக 1000 வருஷங்கள் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்ப வேண்டும். இதை யோசிக்கலாம் கூடாது. நடக்குமா, நடக்காதா, உண்மையாகவே இருக்குதா, இல்லையா, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. யோசிக்காமல் சொல்கிறத நம்பணும். இப்படி தான் நாங்கள் நம்பணும். நான் சொன்னதை அப்படியே நம்பணும். அப்படியே நம்பணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கேயே பார்க்குறோம். சந்தோஷமாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு போக முடியும். அதனால் இப்போ இருக்கிற உங்கள் குழப்பமான நிலையிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக அதை கண்டினியூ பண்ணி அதே சந்தோஷமான பெரிய வெற்றி வாழ்க்கை, இதை விட 1000 மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக இந்த உலகம் முடிஞ்சோன்னா பார்ப்பீங்க. யார் பார்ப்பாங்க? நம்பிக்கை இருக்கிறவங்க. இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு நம்பி நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குதுன்னு நம்புகிறவங்க. இதை நம்பாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? விநாயகர் இந்த உலகத்துக்கு வந்ததும், இந்த உலகத்துக்கு வந்து பேசுனதும் யாருக்குமே தெரியாது. இதுதான் பிரச்சனையே. உலகத்துக்கு வந்து பேசுனது யாருக்குமே தெரியாது. உலகத்தில் வந்து பெரிய பெரிய அதிசயம், அற்புதம் சொன்னதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் எதனா ஒன்று எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு திரிஞ்சிட்ருக்காங்க. சனாதன தர்மம் அப்படின்றாங்க. நேற்று நார்த் இந்தியாவில் ஹிந்தி செஷனில் பேசும்போது ஒரு ஆள் கேட்டேன், உனக்கு என்னப்பா தெரியும்,
இந்துன்ற வேர்டே கிடையாது. சைவயிசம், வைஷ்ணவிசம் தான் இந்த உலகத்தில் இருக்குன்னா, இந்த நார்த்தில் இருக்கிறவனு ஒருத்தனும் ஒன்றும் தெரியாது. சைவயிசம், வைஷ்ணவிசம் வரைக்கும் தெரியாது. வெறும் இந்து 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 நாடு இந்து நாடுன்னு கத்திட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கேட்டோம், அவன் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் இந்து எல்லாம் கிடையாது, சனாதன தர்மம் தான் இருக்குன்னா. டேய், சனாதன தர்மம்னா என்னடான்னு கேட்டால், தலையிலேருந்து சிவனோட தலையிலேருந்து வந்தவங்க பிரம்மர் தொடங்கிட்டான். பிள்ளையானவர் கதையை இவங்க சொல்கிற மாதிரி தான் தொடங்கிட்டான். சனாதன தர்மம்னு தொடங்கிட்டான். நான் சொன்னேன், அப்படி கிடையாதுடா, உனக்கு பார்ட்டர் ட்ரேட் தெரியுமா? அது மாதிரி தொல்காப்பியர் எழுதி வச்சுருக்காரு, தொல்காப்பியம் வாழ்வியல் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் நார்த்தில் சொல்லி கொடுத்தோம். இதை நாங்கள் தான் செய்கிறோம். இப்போது இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் எழும்பியிருக்கிறோம், சொல்லி கொடுத்தோம் வாழ்வியல்னால் என்னன்னு. அது மாதிரி எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் தெரியும், நாங்கள் பூஜை பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம், எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. விநாயகர் வந்து என்னென்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விநாயகர் போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாது. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தெரியாமல் சும்மா இதோ விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு தொடங்குவீங்க, ஒரே கலாட்டா பண்ணுவீங்கள்ல, பெருசாக அந்த விக்கிரத்தை வச்சு ஒரே கலாட்டா பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் 365 நாள் விநாயகரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறவங்க. விநாயகரை பற்றி சொல்ல வேண்டும். சும்மா ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு விக்கிரம் வச்சு கும்பிடக்கூடாது. அதில் தலையிலேருந்து கால் வரைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அது பொய், உருவம் பொய். உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் தான் உண்மை. அது தெரியும் போது தான் எல்லாமே தெளிவாக தெரியும். அப்போது விநாயகர் வந்து இங்கேருந்து போகும்போது என்ன சொன்னார்னு கூட தெரியாது இவங்களுக்கெல்லாம். போகும்போது என்ன சொன்னால் தெரியுமா? அற்புதமான பவனங்களை நான் உருவாக்குகிறேன், உங்களுக்கு அழகாக பேலஸாக உருவாக்கி வைக்க போகிறேன், அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அது சொன்னால் உடனே கிண்டல் ஆகிடுவாங்க. கிண்டலாக்கிடு இவங்களுக்கு எது தெரியுமா உண்மை? சிவனுக்கு பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தாலி கட்டுறது பெரிய உண்மை. ஆனால் இது வந்து கிண்டலாக இருக்கும். இது கேட்டால் இது நடக்காது அப்படின்பாங்க. இதாங்க நடக்கிற விஷயம். இதுதான் விநாயகர் சொன்ன விஷயம். நமக்கு தான் தெரியாது. விநாயகர் வந்ததும் தெரியாது, பேசுனதும் தெரியாது, கொடுத்த உபதேசமும் தெரியாது, போகும்போது என்ன சொன்னார்னு தெரியாது, இப்போ திருப்பி உயிரானவர் உள்ளே அனுப்பியிருக்கிறாருன்னு தெரியாது. எதுவுமே தான் நமக்கு தெரியாது. அந்த தெரியாத இடத்துலேருந்து தெரிஞ்ச இடத்துக்கு வாங்க. தெரியாத இடத்துல இருக்கிறவங்க கடவுளை தெரியாதவர்கள். அவங்க எல்லா சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு பயங்கரமாக பூஜை பண்ணிட்டு, ஐயோ எங்களுக்கு தான் கடவுளை தெரியும்னு சொல்லிக்கிட்டு, அதே டைமில் தலையில் கையை வச்சுக்கிட்டு வியாதியை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட அலைஞ்சி லோனாக எடுத்து இஎம்ஐயாக பே பண்ணிக்கிட்டு ஐயோ புய்யோன்னு தலையை பிச்சுக்கிட்டு நல்லா சாமியும் பூஜையும் பண்ணிக்கிட்டு அப்படி திரிகிறவங்க அவங்க கிடையாதுங்க. கடவுளை தெரிந்தவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நாளை என்ன நடக்கும் என்று தெரியும். இந்த உலகத்தை விட்டுட்டு போனால் என்ன நடக்கும்னு தெரியும். இந்த உலகத்தை விட்டுட்டு போனால் என்ன இடம் இருக்குது, என்ன மாதிரி பேலஸ் இருக்குதுன்னு தெரியும். அதனால் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு வாங்க. சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு வாங்க. சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருந்துட்டு நிச்சயமாக அடுத்த உலகத்துலேயும் பிரமாதமாக வாழப்போகிறோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களாம் வாங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வீங்க. எதுவுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் பாருங்கள், அவங்க தான் கவலையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சு என்ன வாழ்க்கை வருதுன்னு தெரிஞ்சு வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க. எதிர்பார்த்து வாங்க. பெரிய பெரிய காரியங்களை நம்புங்க. எதையுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடித்ததை முழுசாக நம்பி கேளுங்க. அது முழுசாக உள்ளே எடுத்துங்க. அப்போ தான் கடவுள் உள்ளே செயல்பட தொடங்குவார். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கடனெல்லாம் தூசியாக பறந்துடும். வியாதியெல்லாம் பறந்து போயிடும். எந்த இதுவும் இல்லாமல் எப்படி அந்த உலகத்தில் வாழ போகிறோமோ அதே மாதிரி இங்கே வாழ வைப்பார். அவ்வளோ சந்தோஷத்தோடு வாழ வைப்பார். நிச்சயமாக நடக்கும். இதை நம்புங்கள். தொடர்ந்து கேளுங்கள். இந்த வாரத்துக்கான நிச்சயமாக இந்த வாரத்திற்கான நாளையும் டைமையும் கரெக்டாக கொடுங்க. வந்து பேசுங்க. வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக பேசுங்கள். ஒரு நாள் பேச வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் வந்து இங்கே டீட்டெயிலாக பேசிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் என்ன டவுட்டு கேட்டாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அதனால் டெய்லி இந்த மெசேஜும் கேளுங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.